ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவதாக டூ ஸ்டேட் சொல்யூஷன் குறித்து இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட் இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கெட்டரஸ், அதாவது யூஎன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலில் இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஒரு முடிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நோ ரிட்டர்னிங் பாயிண்ட். இதை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறோம். எருசலேமை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு, அதாவது அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற பகுதி ஓல்டு சிட்டின்னு சொல்லுவாங்க, அதை கொடுப்பது. நியூ சிட்டியை இஸ்ரேல் கையில் கொடுப்பது. இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் காசாவை முழுவதுமாக இன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதாவது அவங்க முழுவதுமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க டூ ஸ்டேட் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே, ஃப்ரான்ஸ் எல்லாருமே டூ ஸ்டேட் சொல்யூஷன் தான் இதுக்கு ஒரே வழி. அதாவது எருசலேமை ரெண்டாக பிரிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, யுத்தமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க போகிறது இல்லை. ஏன்னா எப்போ இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு அந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சோ அன்னியிலிருந்தே இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஏறக்குறைய 70-76 வருஷமாக இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பால்ஃபர் டிக்ளரேஷன் கிட்டத்தட்ட 100 வருஷமாக இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இது ஏதோ ஒரு இடத்த பிரித்து கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா ஆகாது. இன்னொரு விஷயம், இந்த எருசலேமை ரெண்டாக பிரிப்பதற்கு ஒரு நாளும் இஸ்ரேல் ஒத்துக்கொள்ள போகிறதில்லை. இது நடக்காதுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேலை அவங்க கட்டாயப்படுத்தி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கவும் முடியாது. இன்னொன்று, ட்ரம்ப் அதுக்கு ஆதரவாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது எந்த விதத்திலும் நடக்க போகிறதே கிடையாது. வேதத்தின்படியும் இது நடக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்க போகிறது. ஸோ ஒரு பக்கம் ஈரான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் சவுதி இதுக்கு முன்னெடுத்து நடத்துது, அதாவது டூ ஸ்டேட் சொல்யூஷனை முன்னெடுத்து நடத்துது. இதெல்லாம் உடனே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. யூஎன் சொல்கிறாங்க. இத்தனை பேரை தாண்டி இது நடக்குமானா கன்ஃபார்மாக நடக்காது. எருசலேமை ரெண்டாக பிரிக்கிறதுங்கிற பேச்சுக்கே அங்கே இடமே இல்லை. அதை ஒரு நாளும் இஸ்ரவேல் ஒத்துக்கொள்ளாது, யூதர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஸோ இதோட முடிவு யுத்தமாகத்தான் இருக்கும், அல்லது பெரிய பிரச்சனையில் போய் தான் முடிய போகிறது. நாம் இதோடைய அப்டேஷனை அடுத்து வரும்போது உங்களுக்கு சொல்கிறோம். நாம் இப்போ அடுத்த காரியத்திற்கு போகலாம். இது சைனாவில் வரலாறு காணாத அளவுக்கு வறட்சி, கிட்டத்தட்ட 60 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வறட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் விவசாயம் படுத்திருக்கு, அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், வானத்தை நோக்கி எப்படியாவது எங்களுக்கு மழை பெய்யுங்கன்னு வேண்டுதல் செய்கிற அளவுக்கு போயிருச்சாமா. இது மட்டும் அல்ல, இந்தியாவில் கூட ராஜஸ்தான் பகுதியில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம். அதாவது தண்ணி எடுப்பதற்கு உயிரை பணைய வைத்து பெண்கள் பல அடி ஆழத்துக்கு இறங்கி ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சம், கடைசி காலத்தில் பஞ்சங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா. கடைசியில் இப்போ நம்மலாம் காசு கொடுத்து வாங்கிறோம், தண்ணி கிடைக்கிது அப்படிதான் நினைக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும் சொல்லுது, எங்கள் தண்ணீரை நாங்கள் பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். இது எங்கள் நிந்தைன்னு வசனம் சொல்லுது. இப்போ நிந்தையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். தண்ணியெல்லாம் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கடைசி 50 வருஷத்தில். இப்போ இன்னும் உச்ச நிலைமைக்கு போகுது. இனி காசு கொடுத்தாலும் தண்ணி கிடைக்காது, அந்த இடத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு, உலகளாவிய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே தண்ணி பஞ்சம் உச்ச லெவல் அடையுது. கென்யாவில் பல நாடுகளில் மிருகங்கள்லாம் தண்ணி இல்லாமல் செத்ததை நம்ம பார்த்தோம். இப்போ மனுஷனுக்கே தண்ணி இல்லாத நிலைமையும் போய்கிட்டே இருக்குது. இது அடுத்த பகுதியாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடைசி கால அடையாளம். இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது மிக முக்கியமான, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தினசரி பத்திரிகையில் செய்தி. இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய மக்களில் 30 கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு பூமி அதிர்ச்சி நிலத்தில் ஏற்பட போது, இமயமலையை ஒட்டி அப்படியே வரப்போகுது, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ் பகுதியில் இது வரப்போகிறது என்று சொல்லி இந்த காரியம் சொல்லுகிறது. பக்கத்தில் இப்போ நம்ம மியான்மரில் பார்த்தீங்கன்னா 7.7 அளவுக்கு வந்துச்சு இல்லையா. கிட்டத்தட்ட 2700 பேர் மடிந்து போனாங்க, ஒரு 4500 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது 7.7. இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 புள்ளி அளவுக்கு இந்த பூமி அதிர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமி அதிர்ச்சியினுடைய தாக்கத்தை குறித்து சொல்லும்போது, திபெத்தின் தென்முனைக்கு அடியில் 2 மீட்டர் அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தில் இது ஏற்பட போகுதான அந்த மாதிரி இருக்கிறதுனால இது மிகப்பெரிதான பாதிப்பை ஏற்படுத்தும். 30 கோடி ஜனங்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜப்பான் கொடுத்ததான ஒரு அறிக்கையில் நம்ம இதை நேற்று வரையில் சொல்லி இருக்கிறோம். என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த பூமி அதிர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 8.7.7ங்கிறது சாதாரணமாக மாறிக்கிட்டே இருக்குது. குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேலே தான் போயிட்டே இருக்குது. அப்போது இந்த பூமி அதிர்ச்சிகளின் காலம் என்பது இந்த டெக்கேட், இந்த 20 வருஷமாக தான் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம்
பஞ்சங்கள், ஒரு பக்கம் வறட்சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பூமி எதிர்ச்சி. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கர்த்தர் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ நடக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லல. இது முன்னெச்சரிக்கையா சொல்லப்படுது. இப்போ பஞ்சத்தை குறித்தோ அல்லது தண்ணீர் பஞ்சத்தை குறித்தோ, பூமி எதிர்ச்சி குறிச்சோ அவங்க சொல்றாங்க. இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி. இது வந்துட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறின செய்தி. அதையும் சொல்லி நான் நேற்று வரையும் முடிக்க விரும்புகிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏறக்குறைய 2700 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரைப், அதாவது ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் இப்பொழுது மீண்டுமாக இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்திருக்கிறது. எந்த கோத்திரம்னு கேட்டீங்கன்னா மனாசே கோத்திரம். இந்த மனாசே கோத்திரத்தை குறித்து காணாமல் போன 10 கோத்திரம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேல கோத்திரத்தை 12 2ஆ பிரிப்பாங்க. காணாமல் போன 10 கோத்திரம், 2 கோத்திரம் யூதேயா, பென்யமீன்னு சொல்லி, இந்த யூதாவும் பென்யமீனும் சேர்ந்து தான் யூதேயா. மிச்சம் 10ம் காணாமல் போச்சு. எப்போனா ரெகபியாம் எராபியாம் காலத்தில் பிரிஞ்சு, அதுக்கப்புறம் பாபிலோனிய சாம்ராஜ்ய காலத்தில் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காணாமல் போன 10 கோத்திரத்தில் ஒன்று தான் மனாசே கோத்திரம். இப்போ ஏறக்குறைய 2700 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க. வந்து தங்களுடைய இஸ்ரவேலுக்கு வந்து அவங்க குடியிருந்துக்கிறாங்க. அதாவது தங்களுடைய தேசத்துக்கு குடியேறிட்டாங்க மீண்டுமாக. இது ஒரு பக்கையில் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அதாவது ஆண்டவர் ஏசாயால சொன்னார் இல்லையா? 43ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து சொல்றார் இல்லையா? தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்து நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்ன அந்த காரியங்கள் நடக்குது. ஆனால் இவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்தியாவுக்குள்ள இருந்த வடகிழக்கு மக்களை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு வந்துட்டு இந்த மனாசே கோத்திரம் இங்கே தான் வாழ்ந்திருக்கு. ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அந்த இஸ்ரவேல் பாரம்பரியத்திலையும் அதுக்கு பின்புலத்திலையும் தான் இருக்காங்க. இப்போ ரவிமார்கள், அதாவது வேதத்தை படிக்கிறதுலையும் அது வளர்றதுலையும் இருக்கிறாங்க. இது ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள் இருக்குது. அதில் கடைசியாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் அங்கே கூட்டி சேர்ப்பாங்க. இவங்க தான் உபத்திரவ காலத்தில் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 12,000ல் ஒன்று தான் மனாசே கோத்திரம். இப்போ அந்த கோத்திரம் அங்கே வந்திருக்கு. ஒரு கோத்திரமாக வந்து ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா கோத்திரமும் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இது கடைசி காலத்தில் தான் அவங்க வருவாங்கன்னு இருக்கு. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கடைசி காலத்தில் வருவாங்கன்னு இருக்கு. இப்போ அந்த தீர்க்கதரிசனம் நடக்குது. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா இல்லாத ஒரு கோத்திரம் இப்போ வருது. தெளிவாக இருக்கு. இவங்களில் தான் ஒரு 12,000 பேரை கர்த்தர் அந்த உபத்திரவ காலத்துக்கென்று, நியாயப்பிரமாண காலம் அது 7 வருஷம், அதுக்கென்று வேறு பிரிக்க போகிறார். இப்போ ஒவ்வொரு கோத்திரம் வர்றது நமக்கு இன்னொன்று சொல்லுது, கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நாம் வர தொடங்கி விட்டோம். ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள், ஒரு பக்கம் பஞ்சங்கள், ஒரு பக்கம் யுத்தங்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் திரும்பி வராங்க. நம்ம மிக துல்லியமாக கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது தெளிவாய் தெரிகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.